இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சரி ஓகே நம்மளே பாக்யலட்சுமி சீரியலில் அடுத்து என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒன்றும் புரியாத நிலைமையில தான் இருந்தோம். ஏன் அப்படின்னா இந்த கதையில் இருந்த 2 மேஜர் ட்விஸ்ட்டாக அவங்க பிளான் பண்ணி ஒரு 2 மாதம் முன்னாடி இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று, இப்போ பாக்கியாவுக்கு ஒரு மறுமணம். பாக்கியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்த பழனிசாமிக்கும் ஆசை வந்துருச்சு, பழனிசாமியோட குடும்பத்துக்கும் ஆசை வந்துருச்சு. அவங்க பொண்ணு கேட்க போகிறாங்க. இதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வரப்போகுது. இந்த பிரச்சனையை இன்னமும் பெருசாக்குற வேலையை கோபி பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, கோபிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இந்த வயசில் முதிர் கல்யாணமே ஒரு பெரிய கேள்விக்குறியா அந்த ஊரில் இன்னமும் என்னதான் முன்னேறின சமூகம்னாலுமே இருக்குது. அந்த சமயத்தில் இப்படி திடீர்னு 50 வயசு ஒருத்தர் குழந்தை பிறக்க போகுது. அவருடைய பையனுக்கே ஆல்ரெடி குழந்தைங்க இருக்குது, பசங்களுக்கே குழந்தை இருக்குது. அப்படிங்கும்போது எப்படி இது போகுது அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. 2 ட்ராக்கையும் பாதியில் டபக் அப்படின்னு கட் பண்ணி விட்டாங்க. ஒரு பக்கம் பாக்கியாவுடைய கல்யாண ட்ராக்கை பாக்கியாவே வேணான்ட்டாங்க. அது இப்போ முற்றுப்புள்ளியாக கமாவா திருப்பி அந்த பேச்சு வரப்போதாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இப்போ கோபிக்கு குழந்தை பிறந்துடும் போலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் தள்ளி விட்டது அவங்க கீழே விழுந்து குழந்தை கலைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பழி வேற இப்போ ஈஸ்வரி மேலே விழுந்துருச்சு. இப்போ ஈஸ்வரி மேலே விழுந்து கடைசியில் ஈஸ்வரியை வீட்டில் கொண்டு திருப்பி சேர்த்து பேசாமல் செவனேன்னு இருந்தவங்கள வாங்க குருநாதா வான்னு கூட்டு போய் கடைசியில் மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் சேர்ந்து அடித்து துரத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு போய் உட்காந்துருக்காங்க. இவங்க ஊருக்கெல்லாம் செஞ்ச காயப்படுத்தின வார்த்தைகளுக்கும் மற்றவங்கெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஈஸ்வரி கிடைச்சது நியாயம்தான் வச்சாலும் பாவம் ஒரு அபாண்டமான பழி விழுந்துருச்சு அப்படிங்கிறதும் ஒரு தோணலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு ஒரு கேள்விக்குறியாக அந்த கதையில் இப்போ வர்றது என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த கதை எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்னா அதில் முக்கியமான வார்த்தை என்னென்னா, ஏற்கனவே பார்த்தா இப்போ கோபியாக நடிக்கிற சதீஷ் அவர்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்றில் பார்த்தா ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அந்த குற்றவாளி கூண்டு ஒரு வேளை டைவர்ஸ் கேஸ்க்காக போகும்போது அங்கே நிற்க வைக்கிறாங்களா, டைவர்ஸ் கேஸ்னால் அந்த குற்றவாளி கூண்டில் நிற்க வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது ஒரு பக்கம். அப்போ வேறு என்ன கேஸ் இது, எந்த விஷயத்துக்காக போகுதுன்னு. அப்போ ஒரு வேளை அந்த டிவர்ஸ்னே வச்சாலும் கூட சரி ஓகே, அந்த கோர்ட் சீனில் எடுத்தபோது சும்மா எடுத்த ஃபோட்டோ அது அப்படின்னு வச்சா கூட டிவர்ஸின்னு வச்சோன்னா அப்போ இன்றைக்கி அவர் குடிச்சிட்டு வந்தார்ல, குடிச்சிட்டு ஒரு கூட சலம்பிக்கிட்டு மையூட்டை பேச ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி ஓவராக எல்லாத்தையும் பண்ணேன். ஏற்கனவே ராதிகாவிட்ட பேசவே விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது இவர் குடிச்சிட்டு இவ்வளோ 10 ரவுண்டு பக்கம் அடிச்சுட்டு போதையில் வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்து அவன் கடுப்பாய் உங்களால் நான் நிம்மதியாகவே இருக்க முடியல, நான் பேசாமல் அந்த வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா கிளம்பி இந்த வீட்டுக்கு வரலான்னு வந்தேன், உங்கள் அம்மாவை கூட கையோட கூட்டு வரலான்னு கூட்டு வந்தீங்க, நான் வேணான்னு சொன்னாலும் கேட்காம கூட்டு வந்தப்பறம் என்னாச்சு, அங்கே நிம்மதி போச்சு, கடைசியில் என் வயிற்று அந்த குழந்தையும் போச்சு, சந்தோஷம் போச்சு. இதில் இப்போவாச்சும் உங்கள் அம்மாவாச்சும் போயிட்டாங்க, அந்த நிம்மதியாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இப்போ குடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிங்க. எத்தனை நாள் குடிச்சிட்டு வராமல் திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. என்னால் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது கோபி, எனக்கு டிவோர்ஸ் வேணும், நீங்கள் இந்த வீட்டை விட்டு உடனடியாக வெளில போகணும் அப்படின்னு துரத்தி விட்டால் இவருக்கு போகிறதுக்கு இடமே கிடையாது, நடுத்தரில் தான் நின்னாகணும். ஏன்னா அங்கே இது நாள் வரைக்கும் பாவன்னு பார்த்து கூட்டு போனதே அவங்க அம்மாவும் சரி ஒரு தடவை செடியணும் தான். இப்போ கடைசியில் அவங்களே இப்போ இவரை பார்த்தா சீப்பாக கழுத அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ விட்டு போனால் இவர் நடு ரோட்டிலே கடக்க வேண்டியதான். கூடவே விவாகரத்துக்கான ஒரு ஆயத்த பணிகளையும் இப்போ ராதிகா செஞ்சாங்கன்னா இன்னும் பெரிய இடியாயிடும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ